இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு ரிசல்ட் வச்சுருக்கேன். அதாவது ஒரு டேட்டா ஒரு ரிசல்ட்டு, ரெண்டாவது டேட்டா ரெண்டாவது ரிசல்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துருச்சு. ஏன்னா இந்த டேட்டா வந்து இதோட லிங்க்கில் இருக்குது. ஸோ ரெண்டாவது டேட்டா வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ வந்து ரிசல்ட் வந்து டெலீட் ஆகலை. ஸோ ரெண்டாவது ரிசல்ட் வந்து டெலீட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் லிங்கில் தான் இருக்குது, பட் ஆனால் டெலீட் பண்ணோன்னா டெலீட் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டேட்டாவில் இருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டா டெலீட் ஆனாலும் நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி எப்படி டெலீட் பண்ணுறது? அதாவது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, பட் அந்த டேட்டாவோட ஒரிஜினல் டேட்டா டெலீட் பண்ணுறப்ப ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு வராது. ஒரிஜினல் டேட்டா இல்லாதப்போ ஃபார்முலா எரர் தான் காமிக்கும். அந்த எரர் வந்து எப்படி சரி பண்ணுறது? இப்போ ஒரிஜினல் டேட்டா நீங்கள் ஒரிஜினல் டேட்டா செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபார்முலா போட்டுடுறீங்க, பட் அதாவது டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் டேட்டா டெலீட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எரர் வரும். அது எரர் வராமல் நீங்கள் ஒரிஜினல் டேட்டா டெலீட் பண்ணாலும் அந்த ரிசல்ட் அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா இது தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா VLOOKUP ஃபார்முலா வந்து போட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா BF அப்படின்னு கிரேடு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த B கிரேடுக்கு என்ன மார்க் வரும் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு VLOOKUP அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ லுக்கப் வேல்யூ என்னது B வேல்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம், கமா. ஸோ அதுக்கடுத்து வந்து டேபிள் அரே, எந்த டேபிள் வேணும்? ஸோ இந்த டேபிள் தான் வேணும். ஸோ அந்த டேபிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டேபிள் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டேபிள் வந்து மாறக்கூடாது, நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப மாறக்கூடாது அப்படின்னா இந்த டேபிளை வந்து நீங்கள் லாக் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ட்ராக் பண்ணுறப்ப வேல்யூ மாறும். ஸோ அந்த டேபிள் அரேங்கிறது வந்து அந்த டேபிள் மாறக்கூடாது. ஸோ டேபிள் மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தப்பாக வரும். ஸோ இதை வந்து லாக் பண்ணணும். ஸோ இதை லாக் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ Shift F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். நீங்கள் ஃபங்க்ஷன் இருக்கிற கீபோர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபங்க்ஷன் இருக்கிற லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் F4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் ஆகிடும். ஸோ கமா கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? மார்க் தான் வேணும். ஸோ மார்க் எத்தனாவது காலத்தில் இருக்குது? 1 2வது காலத்தில் இருக்குது. ஸோ நம்ம 2 கொடுக்குறோம். ஸோ கமா போட்டுட்டு 0 கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச்சு. ஸோ வந்து 0 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா B90 அப்படிங்கிறது இங்கேருந்து எழுத வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ட்ராக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து F என்ன வேல்யூவோ அது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு, A என்ன வேல்யூவோ அது இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு, D என்ன வேல்யூவோ அது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த டேட்டாவை நம்ம ஏதாவது ஒரு டேட்டா டெலிட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா நான் டெலிட் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு டேட்டா நான் டெலிட் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நான் டேட்டாவை டெலிட் பண்ணணுன்னா ரிசல்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாது, ரிசல்ட் வந்து அப்படியே தான் இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாவை லிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிசல்ட் போட்டிருப்பீங்க, டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது சேம் டேட்டா இருக்குது, இதே போல் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. பட் இந்த ரிசல்ட்டில் தான் வந்து நாம் அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டேட்டா எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ரிசல்ட்லேயே வந்து அதே போல் VLOOKUP அப்படின்னு சொல்லி வந்து போடுறோம். போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்து இது செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ கமா கொடுத்துட்டு டேபிள் அரே என்னது? டேபிள் அரே இது தான். ஸோ டேபிள் அரே எதை கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே வந்து ஃபங்க்ஷன் F4 வந்து கொடுத்துட்றோம். ஸோ கமா கொடுத்துட்டு பழைய கீபோர்டாக இருந்ததுன்னா Shift F4 கொடுங்க, புது கீபோர்டாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் F4 கொடுங்க. ஸோ கமா கொடுத்து டோ கொடுத்துட்டு 0 கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேம் அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் பண்ணதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். பட் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த G3லேருந்து HS இந்த டேட்டா தான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா டெலீட் பண்ணுறப்ப இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டா டெலீட் பண்ணோன்னா இந்த ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாமல் அதே போல் இந்த டேட்டா டெலீட்டும் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா அதாவது நீங்கள் அந்த டேபிளோட அந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. G3HS அப்படிங்கிற மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வந்து அந்த டேபிளோடது. ஸோ அதுதான் அந்த டேபிளோடது. ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கீபோர்டில் வந்து புது கீபோர்டாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் F9 கொடுங்க.
பழைய கீபோர்டாக இருந்தால் நான் F9 கொடுங்க. ஸோ கொடுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலத்தில் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு பாருங்கள். ஏங்கிறது 100, பிங்கிறது 90 அப்படிங்கிறது அதுவே வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்முலாலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த டேபிள் அதாவது லிங்கில் இருக்கிற டேபிள் கிட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கீபோர்டில் வந்து ஃபங்க்ஷன் F9 வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த லிங்கில் இருக்கிற வேல்யூ வந்து இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரிஜினல் டேட்டா டெலிட் பண்ணனாலும் ரிசல்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் நான் இங்கே ஒரிஜினல் டேட்டா டெலிட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிசல்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது தெரியணும்னு நினச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.